சீம்பால் இல்லாமலே அதே சுவையை கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் பால் சேர்த்துடுறேன். நல்லா திக்கான கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. பசும்பாலாக இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பர். எதுவாக இருந்தாலும் நல்லா காய்ச்சி எடுத்து ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் தட்டி எடுத்த வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த சீம்பால் டேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும். சுகருக்கு சேர்த்து கூட செய்யலாம், அது உங்கள் இஷ்டம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லம் இந்த பால்லையே நல்லா கரையணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி லேசாக ஊற வச்சுருங்க. பால் நல்லா ஆறி வந்த பிறகு வெல்லம் சேர்த்து கரைங்க. இல்லைனா சூடாக இருந்ததுன்னா ஒரு சில நேரம் பால் திரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு மிக்சி ஜாரில் 4 முட்டை எடுத்துருந்தேன், அதை சேர்த்துடலாம். நாம் எடுத்த 1.5 கப் பால் அண்ட் 1/2 கப் வெல்லத்துக்கு இந்த 4 முட்டை சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. முட்டை சேர்க்காமல் வெறும் பாலில் கூட செய்யலாம். நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா முட்டை சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள். அல்லது நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்த பால் அண்டு வெல்லம் கலவை இருக்குல்ல, அதையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ இதில் வெல்லத்தில் உள்ள தூசி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துடும். அதனால் இந்த மாதிரி அந்த முட்டை பால் கலவை ரெண்டையுமே ஒரு முறை நல்லா பீட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெறும் பால் இல்லாமல் உங்களுக்கு சீம்பால் கிடச்சிது அப்படின்னா அப்படியே இதே மெத்தட் தான். முட்டை சேர்க்காமல் வெறும் சீம்பால்லே இந்த மெத்தடில் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீம்பால் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரே பவுலில் நீங்கள் சேர்த்து கூட ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். நான் குட்டி குட்டி பவுலில் சேர்த்து செய்ய போகிறேன். தேவைப்பட்டால் அடியில் கொஞ்சம் நெய் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பவுலில் ஒட்டாமல் வேறு பிளேட்டுக்கு மாற்றலாம். நீங்கள் அப்படியே பவுலோடு சர்வ் பண்ண போகிறீங்கன்னா அந்த நெய் சேர்க்காம கூட செய்யலாம். நெய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச கலவையை எல்லா குட்டி குட்டி பவுல்லையும் நான் சேர்த்துட்றேன். ஒரே பெரிய பாத்திரத்தில் சேர்த்து அதை அப்படியே கவுத்தி நீங்கள் கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்தாச்சு. ஒரு 3/4 பாகத்துக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப், நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். கீழே ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இது ஸ்டீம் பண்ணுற மெத்தட் தான், ஆவியில் வேக வைக்கிற மெத்தட். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கீழே ஒரு தூக்கி வைக்கிற கலவடை ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ ஆவியில் வேக வைக்கிற மெத்தட் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு மிதமான தீக்கும் கொஞ்சம் குறைவாக, அதாவது மீடியம் லோ ஃப்ளேம் சொல்லுவோம்ல, அப்படியே அதிலேயே ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு குச்சி அல்லது கத்தியை விட்டு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம 3/4 பாகம் தான் சேர்த்தோம், அதுவே நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ ரொம்ப நிரம்ப சேர்த்துட்டிங்கன்னா பொங்கி கீழே வளைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ 3/4 பாகம் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா ஆறி வந்த பிறகு சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சில்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளுடைய ஒரு மில்க் புட்டிங், எக் புட்டிங் இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் இது சீம்பால் டேஸ்ட்டில் இருக்கும். சீம்பால் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். நம்ம முட்டையெல்லாம் சேர்க்காம வெறும் சீம்பாலில் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு நம்மளுடைய பாட்டிமார் நம்ம கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீம்பால் கிடைக்காத போது இந்த மாதிரி முட்டை மிளகெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.